ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனையில் ஒன்றுனா அது ஜாதி பிரச்சனை. இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவிலையும் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் பீப்புள்ஸ் பிளாக் பீப்புள்ஸை எப்படி நடத்துகிறாங்க, அதனால இந்த பிளாக் பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு நமக்கு சொன்ன படம் தான் 2018 வெளியான கிரீன் புக். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, பிளாக் பீப்புள்ஸை பார்த்தாலே பிடிக்காத நம்ம படத்தோட ஹீரோ டோனி ஒரு பணக்கார பிளாக் பர்சன் கிட்ட வேலை பார்க்க போறாரு. அந்த பயணம் நம்ம ஹீரோ டோனியோட வாழ்க்கையை எப்படி அழகா மாத்துதுன்னு தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்டோரி டைம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1962 நியூயார்க்ல இருக்கிற ஒரு நைட் கிளப் பார்ட்டியில தான் ஸ்டார்ட் ஆகுது. நைட் கிளப் அப்படின்னாலே எப்படி குடி கூத்து கும்மாலம் அப்படின்னு இருக்குமோ, இந்த கிளப்பும் அப்படிதான் இருக்கு. இப்போ நைட்ல பார்ட்டிக்கு ஒரு பெரிய பணக்கார தாத்தா வராரு. அவர் தலையில ஒரு கேப் போட்டிருக்காரு. அந்த கேப்பை கழட்டி தாத்தா அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி கிட்ட கொடுத்து பத்திரமா எடுத்து வைக்க சொல்றாரு. அவரோட கோட்டையும் கழட்டி கொடுக்குறாரு. இந்த கேப் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்ணடிச்சிட்டு கையில் கொஞ்சம் கேஷையும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாரு. இதெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு பவுன்சர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ டோனி. இப்போ டோனி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் கேஷ் கொடுத்து அந்த கேப்பை என்கிட்ட கொடு, அவர் வந்து கேட்டால் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு கேப்பை டோனி கிட்ட கொடுத்துட்றாங்க. டோனியும் கேப்பை வாங்கி மறைச்சு வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு. இங்க டோனி இப்படி ஒரு 420 வேலையை பார்த்துட்டு இருக்க பாருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நம்ம டோனி அங்க போனா, அங்க அந்த பணக்கார தாத்தா நம்ம டோனியை கூப்பிட்டு அந்த சண்டையை கிளியர் பண்ண சொல்றாரு. நம்ம டோனியும் அந்த சண்டையை கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பணக்கார தாத்தா கேப் கொடுத்துட்டு போன லேடி கிட்ட கேப் கேட்குறாரு. அந்த லேடி கேப் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல நம்ம தாத்தா டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷனில் கத்துறாரு. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேப்னு தெரியுமா அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ சொல்லி கொடுத்தோம், நீங்கள் எப்படி அதை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, நான் இந்த கிளப்பை விட்டு போகிறதுக்குள்ள எனக்கு என்னோட கேப் ரிட்டர்ன் வரணும், அப்படி இல்லைன்னா இந்த கிளப்பை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளே இருக்கிற பாரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம டோனியையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கிளப்புக்கு வெளியில காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு போர்டில் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா கிளப்பை 3 மாசம் மூட போறாங்களாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கா. அப்ப டோனி அவர் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் இன்னும் 2-3 மாசத்துக்கு நம்ம வேலை பார்த்த இந்த இடத்த மூடிட்டாங்க, திரும்ப வேலைக்கு வர வரைக்கும் என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாரு. எங்க அங்கிள் ஊர்ல சின்னதா கடை வச்சிருக்காரு, அங்க போய் வேலை பார்த்து இருந்துக்குவேன்னு சொல்ல, இந்த பக்கம் திரும்பி, ஆமா நீ என்னடா பண்ண போறன்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்டா, அவன் இருக்கிற இந்த 2 மாசத்துல நல்லா குடிச்சிட்டு நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம டோனியை பார்த்து, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, நம்ம டோனி, நான் குப்பை வண்டி ஓட்டி கூட பொழைச்சிக்குவேன்னு சொல்ல 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே கதையடிக்க வெளியே நம்ம கிளப்போட ஓனர் வராரு. நம்ம டோனி தான் டெய்லி அவரை வீட்டில் விடுவார் போல். டோனியும் ஓனரை அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நேராக அந்த பணக்கார தாத்தா இருக்கிற இடத்துக்கு வராரு. அவர் இருக்கிற டேபிளுக்கு போய் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கினார்ல, அந்த கேப் எடுத்து அவரோட டேபிள் மேலே போடுறாரு. தாத்தா மூஞ்சியில் செம்ம ஹாப்பி. இதுக்கு நான் ஏதாச்சும் உனக்கு கொடுத்தே ஆகணும்னு கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்து நீட்டுறாரு. உடனே நம்ம டோனியும், பரவாயில்ல சார், இது என்னோட கடமை அப்படின்னு டைலாக் விடுறாரு. அட சும்மா வச்சுக்கோ, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல நம்ம டோனியும் அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு சின்ன வேலை பெத்த லாபம்னு நினச்சிக்கிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அவர் வீட்டுக்கு போகிறாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்கவும் ஆரம்பிக்குது. அவரோட ஒர்க்கு ஃபுல்லாக நைட் கிளப்பில் அப்படின்றதால மார்னிங் தான் அவர் தூங்குவார். அப்படியே நம்ம ஹீரோ டோனியோட வீட்டை காட்டுறாங்க. டோனிக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்படியே டோனி அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் படுக்க அவங்க குட் மார்னிங் சொல்ல நம்ம டோனி குட் நைட் சொல்லிட்டு 2 பேரும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பாரு. அதுக்குள்ள வீட்டில் ரொம்ப சத்தமாக டிவி ஓடிட்டுருக்கு. அதுவும் ஏதோ மேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம டோனி எழுந்து வந்து வெளியில் பார்க்குறாரு. அங்கே ஒரு 5 பேர் நல்ல மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. டேய் நான் இப்போ தானடா வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ சவுண்டு வச்சு டிவி பார்த்தா நான் எப்படி தூங்குறது?
அவங்களோ, தம்பி நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு, உனக்கு என்னடா அப்படி ஒரு தூக்கம் கேட்குது, வா வந்து நீயும் பாருன்னு சொல்ல டோனியும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. டோனி பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒரே வீட்டில் இருக்காங்க. கிச்சன்ல ஏதோ பிளம்பிங் வேலை இருக்கு போல. 2 பிளம்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க. ஆனா நம்ம டோனிக்கு பிளாக் பீப்புள்ஸை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா நம்ம டோனியோட ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க. அதனால நம்ம டோனியோட ஒய்ஃப் அவங்க குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு கிளாஸை வச்சுட்டு கிளம்பி போறாங்க. அப்ப கிச்சனுக்குள்ள போற நம்ம டோனி அவங்க குடிச்சிட்டு வச்ச கிளாஸ் எடுத்து பார்க்கறாரு. உடனே அதை குப்பை தொட்டில போட்டுறாரு. அந்த அளவுக்கு நம்ம டோனி கருப்பினத்தை சேர்ந்தவங்களை வெறுக்கிறாரு. அப்புறம் நம்ம டோனி வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியோட டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது டோனியோட வேலை பார்த்துட்டு இருந்த கிளப்பை மூடிட்டாங்க. 2-3 மாதத்துக்கு ஒர்க் எதுவும் இல்லை. அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ டோனியோட ஒய்ஃப் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிச்சன் போகிறாங்க. வேஸ்ட் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போடலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2 கிளாஸ் இருக்குது. டோனியோட ஒய்ஃபுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த வேலையை டோனி தான் செஞ்சுருப்பான்னு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவன்லாம் என்ன மனுஷனோ அப்படின்னு திட்டிக்கிட்டே அவங்க எதையும் யோசிக்காம அந்த கிளாஸ் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. டோனி, அவரோட பையன், அப்புறம் அவரோட தம்பிங்க 3 பேர் எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்க்க குண்டா இருக்கிற ஒரு ஆள் இவங்கள பார்த்ததும் வாங்க வாங்க என்ன போட்டிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன போட்டின்னு பதிலுக்கு டோனி கேட்க, வேற என்ன சாப்பிட்ற போட்டி தான், ஆனால் அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. 1 மணி நேரத்தில் யார் அதிகமாக ஹாட் டாக் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. டோனிக்கும் வேலை இல்லை இல்லையா? இப்போ அந்த குண்டு அங்கிளுக்கும் நம்ம டோனிக்கும் போட்டி நடக்குது. 2 பேரும் சாப்பிட்றாங்க. டோனியோட தம்பி நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சாதான்டா இந்த மாதம் செலவுக்கு காசு அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் அந்த குண்டை வேற வெளுத்து கட்டுறான். அப்படியே நம்ம டோனியோட வீடை காட்டுறாங்க. டோனி உள்ளே வராரு. அவரை பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்காரு. வயிறு ஃபுல்லாக வீங்கி போயிருக்காரு. அவர் ஒய்ஃப் கொஞ்சம் பயந்துக்கிட்டே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் ஹாட் டாக் சாப்பிட்ற போட்டின்னு சொல்ல, அப்போ டோனியோட ஒய்ஃப் அப்படின்னா சாப்பிட முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்க, யார் சொன்னா அந்த குண்டை மொத்தமாக 25 ஹாட் டாக் சாப்பிட்டான், நான் அவனோட 1 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு $50 வின் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு, இந்த அப்படி அப்படின்னு பணத்தை நம்ம டோனி கொடுத்து கெத்து காட்டுறாரு. அவங்க ஒய்ஃபும் அந்த பணத்தை சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாத செலவுக்காக அந்த பணத்தை எடுத்தும் வைக்கிறாங்க. அப்போ நம்ம டோனிக்கு ஒரு ஃபோன் வருது. அது நம்ம நைட் கிளப்போட ஓனர் தான். ஆல்ரெடி இவருக்கு டிரைவராக டோனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஓனர், டோனி உனக்கு தான் 2-3 மாதத்துக்கு வேலை இல்லை இல்லையா, நான் ஒரு ஒர்க் சொல்கிறேன், அவங்க ஒரு டாக்டர், அவங்களுக்கு நீ டிரைவர் ஒர்க் பார்க்கணும், உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்க நம்ம டோனியும் சரின்னு ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஓனர் கொடுத்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன ஆளை மீட் பண்ண போகிறாரு நம்ம டோனி. அந்த இடத்த பார்க்குறதுக்கு பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த இடம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம டோனி வாயை பொழந்துக்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குமா நாம அப்படின்னு. அப்போது அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்கக்கிட்ட எங்கள் ஓனர் ஒரு டாக்டருக்கு கார் ஓட்டணும்னு சொன்னார், அவரை மீட் பண்ணணும்னு சொல்ல, சார் அவங்க மேலே தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்தா ஆல்ரெடி 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் டோனி கிட்ட வராரு. என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு டோனி, நான் தாங்க டோனி லிப், இங்கே டிரைவர் வேலைக்காக இன்டர்வியூ வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. வந்தவருக்கு டோனியோட பேரை சரியாக படிக்க தெரியல. ஏதோ ஒரு அளவுக்கு படிச்சுட்டு, சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம டோனியும் பொறுமையாக எழுதிட்டு இருக்காரு. இப்போ டோனியை உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே போனதும் டோனி அந்த பிளேஸை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு ஆர்வம், யார் அந்த டாக்டராக இருப்பார் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு நம்ம டோனி. அங்கே ஒருத்தர் நடந்து வராரு. அந்த ஆளை பார்த்துட்டு நம்ம டோனி லைட்டாக ஷாக் ஆகுறாரு. ஆனால் நம்ம டோனி அதை வெளியில் காட்டலை. ஏன்னா அந்த ஆள் கருப்பினத்தை சேர்ந்தவர், பார்க்க கருப்பாக இருந்தார். நம்ம டோனிக்கு தான் கருப்பாக இருக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காதே. என்ன பண்ணுறது, இந்த 2-3 மாதத்தை எப்படியாச்சும் மோட்டியாகணுமே, ஃபேமிலியை பார்க்கணும், ஸோ வேலை வேணும்னு டோனி பொறுத்துக்கிறாரு. 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அந்த கருப்பாக இருக்கிறவர், என்னோட பேர் டாக்டர் ஷர்லி அப்படின்னு சொல்கிறாரு. டோனி அவர்கிட்ட, என்னங்க ஏதோ மியூசியம் மாதிரி இருக்கு, நீங்கள் டாக்டர் தானே,
இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியல. இங்க யானை தந்தம்லாம் இருக்கே, அதெல்லாம் உண்மையான யானையோடதா? ஆமா, கழுத்துல ஏதோ 2 3 போட்டிருக்கீங்க. அது என்ன, சுறாப்பல்லா, புலிப்பல்லா? அதுவும் ஒரிஜினலா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷர்லி, இதெல்லாம் எனக்கு கிஃப்டா வந்தது, அதனால தான் போட்டிருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு விஷயம், நீ நினைக்கிற மாதிரி நான் டாக்டர் எல்லாம் கிடையாது. நான் பியானோ வாசிக்கிறேன். பியானோ எல்லாம் நான் நல்லா வாசிப்பேன் அப்படின்னு நம்ம ஷர்லி சொல்றாரு. சரி, உனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருந்தா அதை பத்தி சொல்லுன்னு டாக்டர் ஷர்லி கேட்குறாரு. டோனியும், அதெல்லாம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் தான் எங்கள் ஓனரை சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் குப்பை வண்டி கூட ஓட்டுவேன். கார் டாக்ஸி, பைக், பெரிய வண்டி எல்லாமே எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுல ஓகே தானே? ஏன்னா நான் கருப்பினத்தவங்களை சேர்ந்தவன், அதான் கேட்குறேன் அப்படின்னு ஷர்லி கேட்க, அதுக்கு நம்ம டோனி, எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு 2 பிளம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் கருப்பினத்தவங்க தான். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களுக்கு குடிக்க ஜூஸ் கொடுத்தோம். மரியாதையாக நடத்தணும்னு தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம டோனி பச்சையாக போய் சொல்கிறாருன்னு. இருந்தாலும் வேலை வேணும்னு டோனி டாக்டர் ஷர்லி கிட்ட நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் டாக்டர் ஷர்லி கேட்குறாரு, என்ன உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, உனக்கு ஒய்ஃப் இருக்காங்களான்னு. நம்ம டோனி ஆமான்னு சொல்ல, அப்படின்னா உனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட குறைஞ்சது 8 வாரங்கள், அதாவது 2 மாதம் ட்ராவல் பண்ணணும். இடையில உனக்கு எந்த பிரேக்கும் கிடைக்காது. உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு டோனி, அட நீங்கள் வேற, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் மட்டும் கொடுத்தா எங்கே எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நான் வருவேன்னு சொல்கிறாரு. அந்த டாக்டரும், அது சரி, எனக்கு நீ ஒரு டிரைவர் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபுல் வேலையும் நீ தான் செய்கிற மாதிரி இருக்கும். என்னோட ஷோ டைம் சரியாக பார்த்து ஷோக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். என்னோட ஷூக்கு பாலிஷ் பண்ணணும், ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக என் கூடவே இருக்கணும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே டோனியால் பொறுத்துக்க முடியல. வேகமாக எழுந்திருச்சு டாக்டர் ஷர்லியை பார்த்து, குட் லக் டாக்டர், நீங்கள் சொல்கிற வேலைகள்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் டிரைவர் வேலைக்கு மட்டும்தான் வந்தேன். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். மற்ற வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு டோனி சொல்ல, அதுக்கு டாக்டர் ஷர்லி, இங்கே பாரு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வெளியில் போனால் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல பாடி கார்டாக இருக்க நீ தான் கரெக்டான ஆளுன்னு நிறைய பேர் உன்னை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இல்லைங்க ஷர்லி, நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் இந்த மாதிரியான வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ம டோனி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. வேலை எதுவும் செட் ஆகலைன்னு நம்ம டோனி நேராக பக்கத்தில் இருக்க பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு நேராக ஒரு வாட்ச் கடைக்கு டோனி போகிறாரு. அங்கே ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா கிட்ட டோனி அவரோட வாட்சை கழட்டி கொடுத்து ஒரு $50 அடமானம் வைக்கிறாரு. அந்த தாத்தாவும் வாட்ச் வாங்கிக்கிட்டு கிறிஸ்மஸ்க்கு $60 கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு டோனி கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு தாத்தா, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு டோனியை பார்த்து கேட்க, டோனி, அடப்போ கேளுட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டை பார்த்து போகிறாரு. வீட்டில் டோனியோட ஒய்ஃப் டோனி கிட்ட, ஏதோ டாக்டர் கிட்ட வேலைக்கு போனியே, என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு நம்ம டோனி, அவர் டாக்டரே இல்லை, பியானோ வாசிக்கிறாளாம், அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம டோனி டாக்டர் ஷர்லி என்ன சொன்னார், அதுக்கு நம்ம டோனி என்ன சொன்னாருன்னு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டோனியோட ஒய்ஃப், நீ போயிருந்தா கூட ஒரு வாரத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு டோனியை கலாய்ச்சி விட்டுறாங்க. நம்ம டோனியும் காசு நிறைய கொடுத்தா நான் அந்த வேலையை பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்படியே டோனியும் அவரோட ஒய்ஃபும் படுத்து தூங்குறாங்க. 2 பேரும் நல்லா கொரட்டு விட்டு தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் ரிங்காக, எவன்டா இந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு நம்ம டோனி அட்டன் பண்ணுறாரு. அது நம்ம டாக்டர் ஷர்லி தான். டோனியா, எனக்கு டிரைவராக அனுப்பி வைங்க, அவர் டிரைவர் வேலை பார்த்தா மட்டும் போதும், அவர் கேட்ட பணத்தை நாங்கள் தரோம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டை ஒரு 2 மாதத்துக்கு என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு டோனியோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, டோனியோட ஒய்ஃப் சோகமாகறாங்க. உடனே டோனி, நமக்கு இப்போது பண தேவை இருக்குது, என்னாலையும் டெய்லி 26 ஹாட் டாக் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல, டோனியோட ஒய்ஃப், எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட ஓகே தான் சொன்னேன், நீங்கள் அவர் கூட போகணும் அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டிரைவர் வேலைக்காக நம்ம டோனி கிளம்பி போகிறாரு. அங்கே 2 பேர் டோனி கிட்ட பேசுகிறாங்க, கையில் பணத்தையும் தராங்க. டோனி பணத்தை வாங்கிக்கிட்டு, இது மாதிரி வார வாரம் தருவீங்களான்னு கேட்குறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் இல்லை, எங்கள் கம்பெனி ரூல்ஸ் படி இப்படி கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் உனக்கு தரோம், இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேமெண்ட், மீதி பணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்,
இந்த ட்ரிப்பை நீ கரெக்டாக முடிச்சிட்டனா உன் பணம் உன்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரையும் அந்த காரோட கீயையும் டோனி கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு டீல் இருக்கு. டாக்டர் ஷர்லி எந்த ஒரு ப்ரோக்ராமையும் மிஸ் பண்ணக்கூடாது. உன்னோட முக்கியமான வேலையும் அதுதான். ஒரு வேளை அவர் மிஸ் பண்ணிட்டா உனக்கான பேமெண்ட் எதுவும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல, நம்ம டோனியும் எந்த ஷோவையும் மிஸ் பண்ண விடாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க டோனி கிட்ட ஒரு க்ரீன் புக் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த க்ரீன் புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, கருப்பினத்தவர்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்படி போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆனால் இந்த க்ரீன் புக்கில் கருப்பின மக்கள் தங்குற ஹோட்டல் எங்கே இருக்குது, பார் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாமே இருக்கும். இந்த புக்கை தான் டோனி கிட்ட கொடுக்குறாங்க. நிறைய ஊரில் ஷோ பண்ண வேண்டியிருக்கு டோனி, அதனால் இதை மட்டும் மிஸ் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டோனி அந்த காரை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ டோனியோட தம்பி, என்னடா 2 மாதத்துக்கு வெளியே போறியா, உன்னோட ஒய்ஃப் சொன்னான்னு சொல்ல, டோனி நக்கலா, இல்லை 8 வாரம் தான். கார் எப்படி இருக்கு, கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் கார் மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு போக, அப்புறம் டோனி அவங்க பசங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்பாவுக்கு பாய் சொல்லுங்க, அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும் அப்படின்னு கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் டோனி வச்சுருக்க புக்கை பார்த்துட்டு, என்னங்க புக் இது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கம்பெனிக்காரங்க கொடுத்த புக்குன்னு சொல்கிறாரு. ஓ, அது என்ன ஸ்பெஷல் புக்கா அப்படின்னு கேட்க, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு டோனி சொல்கிறாரு. சரிங்க, 2 சாண்ட்விச் வச்சுருக்கேன், டாக்டர் ஷர்லிக்கும் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் மறக்காமல் எனக்கு லெட்டர் எல்லாம் போடணும், அதை எதிர்பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. உங்கள் லெட்டரை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டோனி அவர்கிட்ட இருந்த பணத்தை அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து பேங்க்கில் போட்டுடு, இது என்னோட பாதி சம்பளம், அப்புறம் நீ சேஃபாக இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டோனி டாக்டர் ஷர்லி இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகுறாரு. அங்கே அவர் ட்ரிப்புக்கு தேவையான எல்லாமே பேக் பண்ணி காரில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் காரும் கிளம்புது. நம்ம டோனிக்கு இந்த வேலையில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அவர் ஃபேமிலிக்காக தான் ஒத்துக்கிட்டாரு. அதனால கொஞ்சம் திமிராக தான் டாக்டர் ஷர்லி கிட்ட நடந்துக்கிறாரு. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் கிண்டலாக தான் பதில் சொல்கிறாரு. டோனி அவங்க ஒய்ஃப் கொடுத்த சாண்ட்விச்சை கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அவர் போக்கில் காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. டோனி ஒய்ஃப் ஷர்லிக்கும் சேர்த்து தான் சாண்ட்விச் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம டோனி ஷர்லிக்கு கொடுக்காம தனியாகவே சாப்பிட்றாரு. நம்ம ஷர்லி டோனியை பார்த்து, உனக்கு முதல் வேலையே நான் வாசிக்க போகிற அந்த பியானோ ஸ்டெயின்வே பியானோவா இருக்கான்னு செக் பண்ணு. கான்ட்ராக்ட் படி நான் அதுதான் வாசிக்கணும். அப்புறம் கடைசியாக 23 டிசம்பர் தான் நமக்கு லாஸ்ட் ஷோ. அன்றைக்கி கிளம்பிட்டா கிறிஸ்மஸ்க்கு நீ உங்கள் வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம டோனி சிகரெட் பிடிக்கிறாரு. அதை ஷர்லி நிறுத்த சொல்கிறாரு. என்னால் பின்னாடி மூச்சு விட முடியலை. அதுக்கு டோனி, சிகரெட் பிடிக்கிற நான் நல்லா இருக்க, உங்களுக்கு மூச்சு கூட விட முடியலையான்னு திமிரா பேசிட்டு சிகரெட்டை வெளியே தூக்கி போடுறாரு. இப்படி பேசிக்கிட்டே அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. டோனியும் ஷர்லியும் வேற வேற ஹோட்டலில் தான் தங்குறாங்க. அந்த க்ரீன் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டலில் ஷர்லி தங்குறாரு. அந்த ஹோட்டல் ரொம்பவே கேவலமாக மோசமாக இருக்குது. இவர் கருப்பினத்தவர் அப்படின்றதால இங்கே தான் தங்கணும். நம்ம டோனி சூப்பரான ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. அன்னைக்கு ஷோவும் நல்லபடியாக போகுது. நம்ம ஷர்லியும் சூப்பராக பியானோ வாசிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை ரசிக்கிறாங்க. நம்ம டோனியும் சேர்ந்து தான் எல்லாரும் நம்ம ஷர்லியை பாராட்டுறாங்க. அப்புறம் டோனி ரூமுக்கு வராரு. அவங்க ஒய்ஃபுக்கு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. டோனிக்கு லெட்டர்லாம் சரியாக எழுத தெரியாது. அன்னைக்கு நைட் நடந்த அந்த பியானோ ஷோவை பற்றி சும்மா பேருக்குன்னு அவர் ஒய்ஃபுக்கு லெட்டரில் எழுதி சென்ட் பண்ணுறாரு. டோனி கிட்ட இருந்து லெட்டர் வந்த சந்தோஷத்தில் டோனி ஒய்ஃபும் லெட்டரை படிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டேவை காட்டுறாங்க. வேற ஒரு ஷோக்காக 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. போகிறப்ப நம்ம டோனி சும்மா இல்லாமல் லொடன்னு ஷர்லியை பார்த்து பேசிகிட்டே வர, ஷர்லி டோனி கிட்ட நீ நேராக ரூட்டை பார்த்து மட்டும் வண்டியை ஓட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம டோனி நேராக ஒரு கடையில் வண்டியை நிறுத்தி, எனக்கு லைட்டாக பசிக்குது, நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம், நீ வாங்கிக்கோன்னு ஷர்லி சொல்ல, அந்த கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று கீழே விழுந்திருக்கும். அதை நம்ம டோனி எடுத்து பேக்கெட்டில் போட்டு கடைக்கு போய் தேவையானதை வாங்கிட்டு வராரு. டோனி ஷர்லியை பார்த்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணல, அதை நான் பார்த்துட்டேன் டோனி அப்படின்னு சொல்ல, அப்படியா, நான் என்ன பண்ணேன், நீ அந்த கடையில் இருக்கிற ஸ்டோனை காசு கொடுக்காம பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்ட, அதை ஒன்று திருப்பி கொடு, இல்லைனா அதுக்கேற்ற காசு கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. யாருடா இவன் அப்படின்னு டோனி திரும்ப கடைக்கு போயிட்டு திரும்பவும் கார்க்குள்ளே வந்து உட்கார்றாரு. டாக்டர் ஷர்லி டோனியை பார்த்து,
இப்போ எப்படி நிம்மதியா இருக்கா உன் மனசுன்னு கேட்குறாரு. இப்போதான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனி வெறுப்புல காரை ஓட்டிட்டு போறாரு. அடுத்த ஷோக்கும் போயிட்டாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி டோனி அங்கே இருக்கிற பியானோ ஸ்டெயின்வே பியானோவா அப்படின்னு செக் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற பியானோ குப்பையாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு. கான்ட்ராக்ட் படி ஸ்டெயின்வே பியானோ தான் வாசிப்பார், இங்கே இருக்கிற பியானோவை வாசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறதுல தான் வாசிக்கணும், முடிஞ்சா நீ க்ளீன் பண்ண, இல்லையா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம டோனிக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது இல்லையா? அவர் சொன்னதை கேட்டு கோவம் வந்து அவர் மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துலேயே அவர் எதிர்பார்த்த பியானோ வந்துடுச்சு. அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. டாக்டரும் அந்த ஷோவை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாரு. இப்படியே ஒரு ஒரு ஊருக்கும் போய் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நடக்கிற விஷயத்த டோனி அவரோட ஒய்ஃபுக்கு லெட்டராக எழுதுறாரு. அப்படித்தான் இந்த டைமும் அவர் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, என்ன சாப்பிட்டாரு, ஷோ பற்றின கதை எல்லாம் எழுதுறாரு. இப்படி மோசமான லெட்டர் தான் டோனி அவரோட ஒய்ஃபுக்கு எழுதுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் ஷோக்கு டைம் ஆகுது. போகிற வழியில் கேஎஃப்சி சிக்கன் கடையை பார்க்குறாரு. அதை பார்த்ததும் டோனிக்கு ரொம்ப ஹாப்பி. அட பாருங்க, இங்கே கூட சிக்கன் கடை இருக்குது, நான் கண்டிப்பாக இங்கே தான் சாப்பிட்டே ஆகணும், உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. டாக்டர் ஷர்லிக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் வாங்கிட்டு வராரு. அதை சாப்பிட்டுக்கிட்டே வண்டியும் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு பீஸ் எடுத்து அப்படியே டாக்டர் கிட்ட நீட்டுறாரு. இந்தாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டுன்னு. ஷர்லி, என் லைஃப்பில் இது வரைக்கும் இதை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அட சும்மா வாயில் பிச்சு போடுங்க, நல்லா இருக்கும், என்ன பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து ஷர்லி கிட்ட டோனி கொடுக்குறாரு. அவரும் தயக்கத்தோட வாங்கி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் டேஸ்ட் பண்ணுறாரு. ஷர்லிக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரும் நல்லா சாப்பிட்றாரு. டோனி டாக்டர் ஷர்லியை பார்த்து, என்ன டாக்டர் சிக்கன் நல்லா இருக்கான்னு கேட்க, டாக்டர் ஷர்லியும் சூப்பராக இருக்குது டோனி, என் லைஃப்பில் இவ்வளோ ருசியாக சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி இந்த எலும்பை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டோனி, என்ன பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு எலும்பை எவ்வளோ ஸ்டைலாக வெளியே தூக்கி போடுறேன்னு, அதே மாதிரி நீங்களும் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்ம டாக்டருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவர். இருந்தாலும் பரவாயில்லன்னு டோனியும் டாக்டர் ஷர்லியும் சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டும் டோனி அதே மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு பாட்டிலை தூக்கி போடுறாரு. ஆனால் இந்த தடவை டாக்டர் ஷர்லி, இல்லை நீ ரிவர்ஸ் போய் அதை எடுத்து ப்ராப்பராக டஸ்ட்பினில் தான் போடணும்னு சொல்கிறாரு. இப்போது க்ரீன் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. அந்த ஹோட்டல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. டோனி வேறு ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. அங்கே அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஒரு கடையில் ஒரு ஸ்டோன் எடுத்து திருப்பி கொடுக்க போனார்ல, ஆனால் டோனி அதை திரும்ப வைக்கவே இல்லை. அதை எடுத்து அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது யார் டோரை தட்டுற சத்தம் கேட்குது. டோனி யாருன்னு பார்த்தா ஒருத்தர் டாக்டரை பற்றி ஏதோ சொல்கிறாரு. உடனே டோனி வேகமாக கிளம்பி போகிறாரு. விஷயம் என்னென்னா, டாக்டர் ஒரு பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிறவங்களில் சிலர் டாக்டர் ஷர்லியா அடித்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. டோனி அவங்க கிட்ட பேசி, நீங்கள் அவரை விடலைன்னா என்கிட்ட கன் இருக்குது, நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம டோனி கிட்ட கன்னே இல்லை, சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காரு. அந்த பார்ல இருக்கிறவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து சரக்கு அடிப்பான்னு கேட்டு கையில் கத்தியை வச்சு மிரட்டுறாங்க. அந்த பார் ஓனர் கையில் ஒரு பெரிய கன்னை எடுத்து, இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் சண்டை போடக்கூடாது, நீ அவரை கூட்டிகிட்டு போன்னு டோனி கிட்ட சொல்கிறாரு. உடனே எல்லாரும் வெளில வர்றாங்க. டாக்டர் டோனி கிட்ட, நீ உண்மையாகவே கன் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, அவங்க கத்தியை கட்டினாங்க, அதனால நான் சும்மா நானும் என்ன பண்ணுறதுன்னு பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டேன்னு சொல்கிறாரு. டோனி ஷர்லி கிட்ட, சரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, போகக்கூடாது தானே, ஏன்பா நானும் மனுஷன் தானே அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அதெல்லாம் சரி, இது அங்கே ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா, அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் இனிமேல் எங்கே போனாலும் என்னோட ஹெல்ப் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அன்னைக்கு இருந்த ஷோலையும் ஷர்லி நல்லபடியாக பியானோ வாசிக்கிறாரு. நம்ம டோனியும் ரசிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே இந்த 2 பேரும் கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு காரில் ஏதோ புகையாக வருது. அதை கவனிச்ச டோனி,
காரை நிறுத்தி என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டாக்டர் ஷேர்லியும் காரை விட்டு வெளியில வராரு. அங்க நிறைய கருப்பினத்தவர்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கவனிக்கிறாரு. அங்க வேலை செய்றவங்க எல்லாரும் இவரையே கவனிக்கிறாங்க. ஏன்னா டாக்டர் ஷேர்லியும் பிளாக் பீப்புள் தானே. ஆனா பார்க்க ரொம்ப ரிச்சா இருக்கார்ல, அது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் காரும் ரெடி ஆகுது. இப்ப அடுத்த ஷோக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஷோ நல்லபடியா நடந்து முடியுது. எப்பவும் போல டாக்டர் ஷேர்லிக்கு நிறைய பாராட்டும் கிடைக்குது. இந்த பாராட்டு மதிப்பு எல்லாம் இவருக்கு கிடைக்கல. இவர் வாசிக்கிற பியானோவால தான் இவருக்கு கிடைக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு எழுந்து டாக்டர் வெளியில வராரு. அங்க இருக்கிற ஒருத்தர் வேகமா ஓடி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் பாத்ரூம் போகலான்னு வந்தேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இல்ல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க பாத்ரூம் போகக்கூடாது. வேணும்னா வெளியில தனியா ஒரு பாத்ரூம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இவ்வளோ பெரிய இடத்துக்கு மதிச்சு அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஏன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு புரியல. டாக்டரும் ரொம்ப பொறுமையா கேட்குறாரு. என்னால அங்கெல்லாம் போக முடியாது. நான் வேணும்னா நான் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு தான் திரும்பி வர முடியும். ஆனா அப்படி போகிறதுக்கே 20 நிமிஷம், திரும்பி வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். என்னால இந்த ஷோ டைம் பாதிக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பரவாயில்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டாக்டர் டோனியை கூட்டிட்டு கார்ல போறாரு. ஆனா டோனிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. ஏன் டாக்டர் இவ்வளவு அவசரமா இப்ப ரூமுக்கு போகணும்னு கேக்குறாரு. அட ஒன்றும் இல்லை, பாத்ரூம்க்கு தான் போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஏங்க இது ஒரு விஷயம்னு இப்போ ரூம் வரைக்கும் போயே ஆகணுமா? வழியில எங்கேயாவது போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. டாக்டருக்கு கோவம் வந்து கத்துறாரு. நான் என்னதான் டோனி பண்ண முடியும்? நான் கருப்பாக இருக்கிறத தாண்டி வேற என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் என்னை எல்லாரும் இந்த மாதிரி நடத்துறாங்க? ஷேர்லி ரொம்ப மனசுடைஞ்சு பேசிட்டு இருக்காரு. டோனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் திரும்பவும் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்து ஷோவையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாரு ஷேர்லி. அவர் அங்கே எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காம ரொம்ப நார்மலாக இருந்தார். இப்போது நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. வழக்கம் போல் டோனி அவங்க ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இந்த தடவை டோனியை பார்த்து டாக்டர் ஷேர்லி கேட்குறாரு. என்ன எழுதிட்டு இருக்க, நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. டோனியும் இந்தாங்க படிங்கன்னு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு. அந்த லெட்டரை வாசிச்ச டாக்டர் அதில் இருக்கிற கரெக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் டோனிக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி லெட்டர் எழுது அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம டாக்டர் கவிதையாக சொல்கிறாரு. அந்த லெட்டரை எழுதும்போது டோனியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேக வேகமாக எழுதுறாரு. நீ உன் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறதானே, அதனால் உன்னை பார்க்காம இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னை எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. உன்னையும் நம்ம பசங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை எழுத சொல்லி டாக்டர் ஷேர்லி டோனி கிட்ட சொல்கிறாரு. அந்த லெட்டரையும் போஸ்ட் பண்ணுறாங்க. டோனி ஒய்ஃப் கையிலையும் லெட்டர் கிடச்சிடுது. இந்த தடவை டோனி ஒய்ஃப் லெட்டரை படிச்சுட்டு மெர்சல் ஆயிடுறாங்க. டோனியா எப்படி லெட்டர் எழுதுனது, கொஞ்சம் கொஞ்சமாக டோனி மாறிக்கிட்டே வராருன்னு டோனி ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் ஷேர்லியும் டோனியும் காரை எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. காரை நிறுத்திட்டு 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டாக்டரை வித்தியாசமா பார்க்குறாங்க. ஷேர்லி ஒரு துணிக்கடைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ அந்த கோட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு டோனி கிட்ட கேட்குறாரு. டோனியும் ஆமா இது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சொல்ற? ஆமா, என் சைஸ் ஆனா 42 ஆச்சே. அதுக்கு என்ன, கோட்டை பிடிச்சிருந்தா உள்ள போய் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கன்னு அவரை கையை பிடிச்ச அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போறாரு டோனி. நம்ம டோனி தான் கடைக்காரங்கிட்ட போய் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு கிரே கலர் கோட் எடுத்து ட்ரையல் பார்க்குறதுக்காக டாக்டர் ஷேர்லி கிட்ட டோனி கொடுக்குறாரு. ஆனால் கடைக்காரன் வேமா போய் இல்லை இல்லை உங்களுக்கு இங்கே அலோடு கிடையாது, உங்களுக்கு வேணும்னா தனியாக ஒரு டெய்லர் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொல்ல டோனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் ஷேர்லி மனசுடைஞ்சு போகிறாரு. ஆனால் டாக்டர் ஷேர்லி எதையும் வெளிக்காட்டிக்கல. இப்படியே அடுத்த ஷோக்கு போகிறாங்க. டாக்டர் ஷேர்லி அங்கே எப்பவும் போல் ரொம்ப அழகாக வாசிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் கிளாப் பண்ணி அவரை பாராட்டுறாங்க. அடுத்த சீனில் டோனி அவர் ரூமில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி ஷாக் ஆகுறாரு. வேகமாக கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் டாக்டர் ஷேர்லி கூட ஒரு ஆளையும் உடம்புல ட்ரெஸ் சுத்தமாக போடாமல் உட்கார வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் டோனி அங்கே இருக்கிற ஒரு டவலை எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் டவலையாச்சும் கொடுத்து உட்கார வச்சிருக்கலாம். ஒரு மனுஷனை நீங்கள் இப்படி எல்லாமா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட டோனி கேட்குறாரு. போலீஸ் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க, அதான் பிடிச்சி இங்கே உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
போலீஸ் கிட்ட போயிட்டு டாக்டரை மட்டும்தான் அடிச்சிருக்கீங்க, ஏன் கூட இருந்தவங்கள அடிக்கவே இல்லை அப்படின்னு டோனி கேட்குறாரு. உடனே போலீஸ், நீ என்ன லாயரா பேச வந்துட்டு? டோனி சொல்றாரு, இப்போ அவரை என் கூட அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் 2 பேரும் நாளைக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பேரம் பேசுறாரு போலீஸ்காரங்க கிட்ட டோனி. என்ன லஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அட, இதை நீங்கள் ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு டொனேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஷர்லியை டோனி கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் டாக்டருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் கருப்பாக இருக்கிறத தவிர வேற எந்த தப்பும் பண்ணலை. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காங்க. நீ என்னடனா அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு என்ன கூட்டிட்டு வர? டோனி சொல்கிறாரு, நான் தான் உங்களை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, என்ன மீறி எதுக்கு நீங்கள் போனீங்க? நான் மட்டும் இங்கே வரலன்னா உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டதும் இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இப்போ மறுநாள் வேற ஒரு ஷோக்காக அவங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல டோனியோட பழைய ஃப்ரெண்டு இருக்காரு. 2 பேரும் ஜெர்மன் மொழியில பேசிக்கிறாங்க. என்னடா இந்த பக்கம் அப்படின்னு டோனியோட ஃப்ரெண்டு கேட்க, டோனி டாக்டர் ஷர்லியை காட்டி அவருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அவர் தான் என்னோட பாஸ்ன்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் அவரை திரும்பி பார்த்துட்டு, அவன் கருப்பாக இருக்காண்டா, அவன்கிட்ட எப்படிடா நீ வேலை பார்க்க முடியும்? நீ வேணும்னா ஈவினிங் என்னை பாரு, நான் உனக்கு வேற வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் ஷர்லிக்கு அவங்க பேசுனது புரியல. அவரோட முகம் ஃபுல்லாக போலீஸ் அடித்ததுனால ரத்த காயமாக இருக்குது. டோனி அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாரு. அதை பார்த்த டாக்டர் டோனியை கூப்பிட்டு, உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறியா? நீங்கள் பேசுனதெல்லாம் நானும் கேட்டேன், எனக்கும் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்கிறாரு. நேற்று மட்டும் நீ இல்லைன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான உலகம், எனக்கும் தெரியும், உன்னோட வலி எனக்கும் புரியுது. நான் என் ஃப்ரெண்டு வேலை வாங்கி தருவான் அப்படின்றதுக்காக போகலை, கீழே போனால் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், அதை குடிக்கலான்னு தான் போகிறேன் அப்படின்னு டோனி சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனி கீழே போகிறாரு. கூடயே டாக்டரும் போய் ட்ரிங்க் பண்ணுறாரு. டாக்டரோட சின்ன வயசு ஸ்டோரிஸ் எல்லாம் டோனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பியானோ எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்ற கதையெல்லாம். உடனே டோனி, இங்கே நிறைய பேர் நிறைய விதமான மியூசிக் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் உங்களை மாதிரி மியூசிக் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. டாக்டர் ஷர்லியும் தேங்க்ஸ் டோனி அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நான் ப்ளே பண்ணுற மியூசிக் என்னால் மட்டும்தான் முடியும்னு பெருமையாக டாக்டர் சொல்கிறாரு. இப்படியே பல மியூசிக் ஷோஸ் போயிட்டுருக்கு பல ஊர்களில். இந்த தடவை டோனி அவர் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒவ்வொரு தடவையும் டாக்டர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபும் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ஷோக்கு போயிட்டுருக்காங்க. வழியில் ஒரு காரில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இவங்களை கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்காமல் இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஷோ ஒர்க் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஷோ முடிச்சுட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ரொம்ப மழை பெய்யுது அந்த டைமில். அப்போது பின்னாடியே ஒரு போலீஸ் கார் வருது. அவங்க ஹாரன் அடித்து காரை நிறுத்த சொல்கிறாங்க. டோனியும் காரை நிறுத்தி கீழே இறங்கி வராரு. என்ன சார், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. லைசன்ஸ் எடு, யாரோட கார் இது, இந்த டைமில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள டார்ச் அடித்து பார்க்குறாங்க. டாக்டர் ஷர்லியையும் வெளியே வர சொல்லி கூப்பிட்றாங்க. யார் அவருன்னு போலீஸ் கேட்குறாங்க. டோனி, அவர்கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன், அவர் என்னோட பாஸ்ன்னு சொல்கிறாரு. அது எப்படி, அவன் அவ்வளோ கருப்பாக இருக்கான், நீ வெள்ளையாக இருக்க, எப்படி அவனுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு. லைசன்ஸில் இருக்கிற டோனியோட ஃபுல் நேமையும் போலீஸ் படிக்கிறாரு. என்னடா உன் பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாரு. அது இத்தாலி நேம் சார், அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாரு டோனி. சரிதான், உங்கள் ஊர்லேயும் அந்த கருப்பானவங்க தானே இருக்காங்க, நீயும் அவங்களில் ஒருத்தன் தானே, அதனால தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல நம்ம டோனிக்கு கோவம் வந்து போலீஸ்கார மூக்குலேயே ஒன்று வச்சிடுறாரு. இப்போது 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. சாதாரண பிரச்சனையை இந்த டோனி பெரிய பிரச்சனையாக ஆக்கி விட்டுறாரு. டாக்டர் ஷர்லி டோனியை பார்த்து, நீ ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட, அதனால நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தியா, ஆனால் அடி வாங்கின அவங்க எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட டாக்டர் ஷர்லி, நான் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. கூட இருந்த போலீஸ் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு போலீஸ் இல்லை அதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. டாக்டர் ஷர்லி வெளியில் வராரு. அவர் ஒரு கால் பேசுகிறாரு. ஆனால் அது யாருக்கு பேசுகிறாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பேசிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டாரு. வந்ததும் ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. அதை எடுத்து போலீஸ் பேசுகிறாங்க. அவங்களும் ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க. கவர்னர் ஆப்போசிட்டில் பேசுகிறாரு.
அவரை உடனே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல இவங்க 2 பேரையும் போலீஸ் உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. டோனி டாக்டர் கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்லையே, அப்படி யார்கிட்ட பேசுனீங்க, உடனே நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது டோனி. இவங்களெல்லாம் நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, நீ போலீஸை அடிச்சிட்ட, அதனால தான் நான் அவருக்கு கால் பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறாரு. உங்களுக்காக தான் அதை நான் பண்ணேன் அப்படின்னு டோனி சொல்கிறாரு. நீ போய் சொல்கிற டோனி, அவன் உன்கிட்ட தான் பேசுனான். அவன் ஒன்றை ஏதோ சொல்ல போய் தான் நீ அவனுக்கு கோவத்தில் அடிச்ச. நான் கருப்பினத்தவர் அப்படின்னு நினச்சி நான் எப்பவும் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் எல்லாரும் அதை சொல்லி சொல்லி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் போலீஸ்காரன் சும்மா உன் பேரை சொல்லி நீயும் பாதி கருப்பினத்தவன்னு சொன்னது உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. அதனால தான் நீ அவனை அடிச்ச, அதனால தான் நம்ம ஜெயிலுக்கு போனோன்னு டாக்டர் ஷர்லி சொல்கிறாரு. உடனே டோனி, அப்படிலாம் இல்லை, எனக்கு கருப்பினத்தவர்களை பற்றி நல்லாவே தெரியும். உனக்கு என்ன ஷர்லி, ராஜ வாழ்க்கை வாழ்கிற, ஊர் ஊராக போய் பியானோ வாசிக்கிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, நிறைய பணக்காரங்களை தெரிஞ்சு வச்சுருக்க. ஆனால் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருக்க இடம் கூட இல்லாமல் இருக்காங்க. நீ என்னமோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிற, உண்மையா நீ கஷ்டப்படலை, உன்னை விடவும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னு டோனி சொல்ல டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ ஃபஸ்ட்டு கார் நிறுத்து அப்படின்னு சொல்லி காரை விட்டு வெளியில் வராரு. வேகமாக நடந்து போகிறாரு. இப்போ எதுக்கு காரை நிறுத்த சொல்லிட்டு தனியாக நடந்து போகிறீங்க அப்படின்னு நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு டோனி சொல்கிறாரு. ஆமாம் டோனி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் பணக்கார வாழ்க்கை தான் வாழ்கிறேன், ராஜா மாதிரி தான் இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் இருந்தும் நான் தனியாக தானே வாழ்கிறேன். இங்கே எத்தனையோ பணக்காரங்க முன்னாடி நான் பியானோ வாசிக்கிறது உண்மைதான், அதுக்கான பாராட்டு கிடைக்குது உண்மைதான். ஆனால் என்னால் உங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. நான் போகிற எல்லா ஷோக்குமே என்ன வித்தியாசமாக தான் நடத்துவாங்க. ஏன்னா நான் கருப்பாக இருக்கேன். நான் அவங்க கூட சரியாக உட்காந்து சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னை சார்ந்த மக்களையும் என்னையும் வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. நானும் மனுஷன் தானே, ஏன் என்னை 2 விதமாக பார்க்குறாங்க, எல்லாரும் மாதிரியும் தானே நானும் இருக்கேன். அப்போ என்ன பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்னு டாக்டர் ஷர்லி மனசில் இருந்த வலியை குட்டி தீக்க இதை பார்த்து டோனி புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம டோனிக்கும் கருப்பாக இருக்கிறவங்கள பிடிக்காது. ஆரம்பத்தில் அவரும் வெறுப்பு தான் காட்டிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது ஷர்லியோட வலியை புரிஞ்சுக்கிட்டாரு. 2 பேரும் காரில் ஏறி ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. டோனி டாக்டர் கூடவே அவர் ரூம்லேயே ஸ்டே பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு லெட்டரும் எழுதுறாரு. இந்த தடவை டாக்டரோட ஹெல்ப் இல்லாமல் டோனியே எழுதுறாரு. அந்த லெட்டரை வாங்கி டாக்டர் படிக்கிறாரு. ரொம்ப அழகாக எழுதியிருக்க, சூப்பர் டோனி, நீ ரொம்ப அழகாக லெட்டர் எழுத கற்றுக்கிட்ட, நீ இதே மாதிரி லெட்டர் எழுது, உன் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. மறுபடியும் வேற ஒரு ஷோக்காக போகிறாங்க. இது இவரோட கடைசி ஷோ, கிறிஸ்மஸ் டைம். அது டாக்டர் ஷர்லியோட ஷோ அங்கே பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரூம் ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே தங்குறாரு. அன்னைக்கு நைட் டின்னரில் நம்ம டோனி நல்லா சாப்பிட்ருக்காரு. அங்கே டாக்டர் ஷர்லியும் சாப்பிட வராரு. ஆனால் ஷர்லியை அங்கே அலோவ் பண்ணலை. கூட இருந்த 2 பேர் டோனிக்கிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. இப்படி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பின பாடகர் பாடினாரு. ஆனால் அவரை இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து விரட்டிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஏன் இங்கே வந்து பாடுறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஷர்லி மக்களோட அந்த மனநிலையை மாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அதனால தான் இவர் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டோனி இப்போது டாக்டர் ஷர்லியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ ஷர்லி டோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிட்டாரு. ஆனால் ஹோட்டல் மேனேஜர் டாக்டர் ஷர்லியை தடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப பொறுமையாக டாக்டரும் பதில் சொல்கிறாரு. நான் ஏன் இங்கே சாப்பிடக்கூடாது, மேனேஜர் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கான மரியாதை போயிடும். அப்படியே உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாரு மேனேஜர். அப்போ டோனி அங்கே வராரு. இந்த தடவை அடித்தடியில் இறங்க வேணான்னு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அந்த மேனேஜர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவரும் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. டோனியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. டோனிக்கு கோவம் வந்து மேனேஜரை பிடிச்சி தள்ளிவிட டாக்டர் ஷர்லி டோனியை பார்த்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இவங்களோட சரிக்கு சமமாக என்ன சாப்பிட விட மாட்டாங்களாம். இது என்ன நியாயம், இதுக்காகவே நான் இங்கே தான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் ஷோ நடத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. டோனிக்கு பணமெல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவும் வேலைக்காகலை.
கடைசியா ஷர்லி டோனி கிட்ட கேட்குறாரு, நீ சொல்லு டோனி, நான் வாசிக்கவா வேண்டாமான்னு கேட்க, டோனியும் உன்னை அவமானப்படுத்துற இடத்துல நீ வாசிக்க வேண்டாம் வா அப்படின்னு ஷர்லியை கூப்பிட்டு போறாரு. வெளியே வந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த ஹோட்டல் ஃபுல்லா பிளாக் பீப்புளா இருக்காங்க. இவங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. நல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி 2 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ டோனி ஷர்லி கிட்ட, இப்ப சொன்ன பாரு, என்ன சாப்பிட விடலைன்னா நான் வாசிக்க மாட்டேன்னு, இப்படிதான் இனிமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹோட்டல்லையே பியானோ இருக்கு. நம்ம ஷர்லி மனசுல இருக்கிற மொத்த வலியும் போகிற மாதிரி பியானோ வாசிக்கிறாரு. அந்த ஹோட்டல்லையே நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஷர்லி டோனி கிட்ட, இந்த மாதிரி நம்ம மக்களோட சேர்ந்து இப்படி என்ஜாய் பண்றது எவ்வளவு நல்லா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்றாரு. பேசிக்கிட்டே 2 பேரும் கார் கிட்ட வராங்க. திடீர்னு நம்ம டோனி அவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்து வானத்தை நோக்கி சுடுறாரு. டாக்டர் ரொம்பவே பயந்து போறாரு. அப்போ நீ நிஜமாவே துப்பாக்கி வச்சிருக்கியா? ஆமான்னு சொல்ல, அங்க 2 திருட்டு பசங்க இருக்காங்க. அதை நம்ம டோனி பார்த்துருக்காரு. அவங்கள பயமுறுத்த தான் வானத்தை பார்த்தும் சுட்டிருக்காரு. அதை நம்ம ஷர்லி புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. வர வழி ஃபுல்லா பனிப்பொழிவு. இந்த தடவையும் பின்னாடியே ஒரு போலீஸ் கார்ல ஹாரன் அடிச்சு டோனி காரை நிறுத்துறாங்க. இந்த தடவை டோனியும் டாக்டரும் பயப்படுறாங்க. ஆனா அங்க வந்த போலீஸ், பின்னாடி கார் டயர் பஞ்சர் மாதிரி தெரியுது, நீங்க அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆகிரும்னு சொல்றாங்க. அப்படியே உள்ள இருக்கிறவங்களையும் பாக்குறாங்க. டோனி கார்ல இருந்து இறங்கி வந்து கார் டயரை சரி பண்றாரு. அதுக்கு போலீஸ்காரங்களும் ஹெல்ப் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சதும் போலீஸ் டோனியையும் டாக்டரையும் பார்த்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமா பனி பொழிகிறதால அவருக்கு கார் ஓட்ட ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்றாரு, நான் இங்க ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்துறேன், என்னால கார் ஓட்ட முடியல, நம்ம பொறுமையா போய்க்கலான்னு சொல்றாரு. ஆனா டாக்டர், முடியாது, நம்ம கிளம்பிட்டோம், அதனால போயே தான் ஆகணும்னு சொல்றாரு. டோனி ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு டாக்டர் காரை ஓட்டிட்டு எப்படியோ ஒரு வழியா டோனியோட வீட்டுக்கு ரீச் ஆகுறாரு. அவர் காருக்குள்ளேயே நல்லா தூங்கிட்டாரு. டாக்டர் அவரை எழுப்பி, உன் வீடு வந்துருச்சு, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. தோனியும் எழுந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, நான் மட்டும் எப்படி போறது, நீயும் வீட்டுக்கு வான்னு டாக்டர் ஷர்லியை கூப்பிடுறாரு. ஆனா டாக்டர் ஷர்லி, இல்ல, மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறாரு. இவ்வளோ நாள் டோனி அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம கூட தானே இருந்தாரு. அதனால ஷர்லி இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவராச்சும் அட்லீஸ்ட் அவரோட குடும்பத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம டோனியும் உள்ளே போகிறாங்க. அவங்க ஃபேமிலி டோனியை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தம்பி அவரோட வாட்சை கொடுக்குறாரு. $75 இதை நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கடையில் அவரோட வாட்சை அடகு வச்சார்ல, அந்த வாட்ச் தான் இது. டோனி அந்த தாத்தா $60 கொடுத்து தான் வாங்க சொன்னார், எப்படி $75 ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. $60 தான் ஆச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்ததால் $75 மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு. இப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆகுது. அந்த வாட்ச் கடையில் பார்த்த தாத்தா உள்ளே வராரு. அப்போ டோனி கதவை லாக் பண்ண போகும்போது பார்த்தா ஒரு ஓரமாக அங்கே நம்ம டாக்டர் இருக்கிறத பார்க்குறாரு. டோனி உடனே ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணி அவரை உள்ளே கூப்பிடுறாரு. எல்லார்கிட்டையும் இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் ஷர்லி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவர் அவரோட ஃபேமிலியை பார்த்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம டோனியோட ஒய்ஃப் நம்ம டாக்டரை ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு லெட்டர் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு. நம்ம டாக்டர் முகத்தில் ஒரே சிரிப்பு. திரும்பவும் அவங்கள அன்போட ஹக் பண்ணுறாரு. இப்போ இவருக்கு எதிர்பார்க்காத அன்பான ஒரு ஃபேமிலியும் கிடைச்சிடுச்சு. இவ்வளோ நாள் தனிமையில் கஷ்டப்பட்ட ஷர்லிக்கு அன்பான ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. முக்கியமாக டோனின்னு ஒரு உயிர் நண்பன் கிடைச்சிருக்கான். இந்த மூவியோட ஆரம்பத்தில் கருப்பினத்தவர்களை வெறுக்கிற டோனி கடைசியில் ஒரு கருப்பினத்தவரை தன் உயிர் நண்பனாக ஆக்கிக்கிட்டாரு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவம். இதுதான் டாக்டர் ஷர்லி, அப்புறம் இதுதான் டோனி அவங்க ஒய்ஃப். 2013 நம்ம டோனி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போய் 3 மாசத்திலேயே டாக்டர் ஷர்லியும் இறந்துட்டாரு. மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அமுக்கி ஆளில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.